ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் விளக்கேற்றும் எண்ணெயில இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்து நீங்க தீபம் ஏத்துறதால உங்க வீட்ல பணம் நிரந்தரமா தங்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில என்ன மாதிரி பொருளை சேர்க்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தீபம் இல்லாத வழிபாடு அப்படிங்கிறது இருக்கவே முடியாது. எந்த வழிபாட்டை நம்ம செய்யறதா இருந்தாலும், எந்த இடத்துல செய்யறதா இருந்தாலும், அதை எந்த தெய்வத்துக்கு செய்யற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பான முறையில அந்த தெய்வத்தை நினைச்சு அந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுதான் நம்ம வழிபாடு செய்வோம். எந்த அளவுக்கு நாம தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறோமோ அந்த தீப ஒளியில தெய்வம் பிரகாசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். அதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தீப வழிபாட்டை பத்தி தான், அதுவும் குறிப்பா ஆடி கிருத்திகை அன்னைக்கு எந்த முறையில தீப வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா முருகப்பெருமானுக்கு உகந்த திதிகள் நட்சத்திரங்கள் வரக்கூடிய சமயங்கள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல பேரு கிருத்திகை சஷ்டி இது மாதிரி தினங்கள்ல முருகப்பெருமான நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்வாங்க. முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், சண்முக கவசம் இது மாதிரி பாடல்களை பாடி வழிபாடு நடத்துவாங்க. இன்னும் சில பேரோ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வாங்க, வீட்லயும் வழிபாடு செய்வாங்க. எப்படி வழிபாடு செய்யறதா இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு உரிய தினங்கள்ல முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம தீபம் ஏத்தி நம்ம வழிபாடு செய்யணும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஆடி மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நாம விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில இந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்து நாம தீபம் ஏத்தணும். முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12 மணி 13 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியா 10 மணி 36 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ஆடி மாதமே சிறப்பு தான். அந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் கூடுதல் விசேஷம். ஆடி மாசத்துல பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு மட்டும் நம்ம வழிபாடு நடத்துறது கிடையாது. பொதுவா இந்த கிருத்திகைய முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களுக்காக தான் நம்ம வழிபாடு செய்வோம். அவங்களும் பெண் தெய்வங்கள் தான். அவங்களுக்கான வழிபாட்டையும் நாம நம்ம வீட்டோட பூஜை அறையில செய்யலாம். எப்படி பண்ணணும்? பூஜை அறையில அருங்கோணம் முக்கோணம், அதாவது சரவண பவ அப்படிங்கிற மாதிரி முருகனுக்குரிய அந்த அருங்கோணத்தை பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு கோலத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க வரைஞ்சு வைக்கணும். 6 முக்கோணங்கள் கிடைச்சிருக்கும். அந்த 6 முக்கோணங்கள்லயும் ஒரு மலர் வைக்கணும். முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கணும். முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களை ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா முருகப்பெருமானோட அருள் நமக்கு நேரடியா கிடைச்சிடுமா. நிறைய பேரு ஆடி கிருத்திகை அன்னைக்கு காவடி எடுத்து முருகப்பெருமான் கோவிலுக்கு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேரு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பல வேண்டுதல் பண்றது உண்டு. வீட்டுல வேல் வைத்து வழிபடுறீங்கன்னா அந்த வேலுக்கோ இல்ல முருகரோட சிலைக்கோ விக்கிரகத்துக்கோ கண்டிப்பா நீங்க அபிஷேகம் பண்ணணும். இது எல்லாமே ஒரு வருடமும் ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்க இயல்பா பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருள், இத விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயில நீங்க போடணும். பிரத்யேகமா விளக்கேற்றி அந்த எரியக்கூடிய எண்ணெயில தீபத்துல அந்த பொருளை சேர்த்தாலும் சரி, இல்லனா தனியா முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்குகள்ல எரியக்கூடிய எண்ணெயிலையுமே இந்த பொருளை சேர்த்துக்கலாம். சரி, முதல்ல அந்த பொருள் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் சுக்கு. முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டு பொருட்கள்ல சுக்கு ஒன்று முக்கியமானது. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு நாம் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். முருகப்பெருமானோட வழிபாட்டுல இந்த சுக்குக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. சுக்கு பொதுவா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு பக்கம் மருத்துவம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மகத்துவ ரீதியா கடன் தொகையை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த சுக்கு. சுக்கு இருக்கக்கூடிய இடத்துல, சுக்குவோட வாசனை இருக்கக்கூடிய இடத்துல என்ன விஷயங்கள் இருக்குதோ அது காந்தம் போல ஈர்க்கப்படுமா. அது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பணமா இருக்கலாம், தங்க நகைகளா இருக்கலாம், பொருளாதார முன்னேற்றமா இருக்கலாம். இது எதுவுமே உங்களை விட்டு நீங்காம நிரந்தரமா உங்க வீட்டிலேயே தங்கும். அதுக்கு தான் இந்த ஒரு சுக்கை பயன்படுத்துறோம். சரி, சுக்கை எப்படி பயன்படுத்துறோம்? மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சிடுங்க. அதாவது நீங்க எப்பவும் போல ஆடி கிருத்திகை அன்னைக்கு பூஜை அறையில ஏற்றக்கூடிய மற்ற விளக்கு எல்லாம் எரியட்டும். தனியா முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி சின்னதா ஒரே ஒரு மண் அகவிளக்கு வைத்தாலும் சரி, இல்ல உங்ககிட்ட மண் அகவிளக்குக்கு பதிலா வேற என்ன விளக்கு இருக்கோ அதை முருகப்பெருமானுக்கு வச்சுட்டு அதுல திரி போட்டு தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். நெய் ஊற்றக்கூடாது. தீப எண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏத்தணும். அப்படி தீபம் எரியக்கூடிய அந்த விளக்கு எண்ணெய் இருக்குல்ல,
அந்த அகல் விளக்கோட குழி பகுதியில 2, 3 துண்டு சுக்க வந்து நீங்க நறுக்கி அதுல போட்டுக்கலாம். இல்லன்னா சுக்க கொஞ்சம் இழச்சி அத பொடியாக்கி அந்த பொடிய கூட சுக்கு பொடின்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கு பொடிய கூட அந்த விளக்கு எரியக்கூடிய அந்த தீபம் எண்ணெய பகுதியில நீங்க போட்டுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். முழு சுக்கா போட்டாலும் சரி, இல்ல சுக்க பொடி பண்ணி போட்டாலும் சரி, உங்க வசதிக்கு ஏற்ப, விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க தயார் செஞ்சுக்கோங்க. ஆனா விளக்கு எரியக்கூடிய அந்த தீப எண்ணெயில சுக்கு கொஞ்சமாவது சாஸ்திரத்துக்கு கலந்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தீபம் எரியும் பாருங்க. அந்த தீபத்தோட ஒளிச்சுடர் பிரகாசமா எரியும்போது, அந்த தீப எண்ணெயோட சேர்ந்து அந்த சுக்கோட வாசனையும் வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். முருகப்பெருமானுக்குரிய பொருட்கள்ல சுக்கு ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லியிருந்தோம். அத ஆடி கிருத்திகை அன்னைக்கு விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில சேர்த்து தீபம் எரியப்படும்போது, அந்த தீபத்தோட அந்த ஒளிச்சுடர் வாசனை சுக்கோட கலந்து வீடு முழுக்க பரவும்போது, சுப்பிரமணியனோட ஆதிக்கம் உங்க வீட்டுக்குள்ள அதிகமாகும். சுக்கு வாசனை எந்த அளவுக்கு அதிகமா பரவுதோ, உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் உங்க கையிலேயே பத்திரமா நிரந்தரமா தங்கிடும். வீட்ல ஒரு ரூ. 100 தான் பணம் இருக்கா அப்படின்னாலும், அந்த ரூ. 100 பணமும் உங்ககிட்ட நிரந்தரமா இருந்துருமா. இதுதான் இந்த தீபத்தை ஏத்துவதற்கான ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை, முக்கியமான நோக்கம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். சுக்கு அப்படிங்கிறது சூப்பர் மார்க்கெட்லயும், நாட்டு மருந்து கடைகள்லயும் எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். விலையும் ரொம்ப கம்மி தான். இஞ்சி, சுக்கு 2த்தையும் போட்டு நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். சுக்கு அப்படிங்கிறது தனியா கடைகள்ல, நாட்டு மருந்து கடைகள்ல மருத்துவத்துக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சிருப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். அத வாங்கிட்டு வந்து நீங்க பத்திரப்படுத்தி நீங்க பூஜை பண்ணிக்கலாம். இந்த ஒரு விளக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிஞ்சாலே போதும். அந்த சுக்கோட வாசனை உங்க வீடு முழுக்க பரவும். முருகப்பெருமானோட நினைவ மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு, வேற எந்த சிந்தனையும் இல்லாம, முழு மனசோட பக்தியோட இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல, நீங்க சுக்கு தீபத்தை ஏத்தி வச்சு சுப்பிரமணியன வணங்குனீங்கன்னா, நல்ல விஷயம் உங்களை தானாக தேடி வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி ஓடி வரும். இந்த ஒரு தீபத்துக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். இதுக்கான செலவு பண்ணக்கூடிய தொகையும் ரொம்ப கம்மி தான். ஆனா இது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. தீபத்தை ஏத்தி முடிச்சுட்டு மற்ற தீபங்கள்லாம் எரிய வரைக்கும் எரிய வச்சு, அதுக்கப்புறம் நீங்க குளிர வச்சிடலாம். மறுநாள் திங்கட்கிழமை ஒருவேளை அந்த அகல் விளக்குல சுக்கு வந்து கொஞ்சம் தான் மீந்து போயிருந்தாலோ, இல்ல சுக்கோட பொடி அடியில வந்திருந்தாலோ, அத அப்படியே எடுத்து கால் படாத இடத்துல ஆறு, ஏரி, குளத்திலயோ இல்ல செடிகள்லயோ நீங்க கழுவி கீழ ஊத்திடலாம். அத நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபத்துல பிரத்யேகமா ஒரு மண் அகல் விளக்கு வைத்து தீபத்தை ஏத்துறது விசேஷம். அந்த தீப எண்ணெயில சுக்க கலந்து அந்த சுக்கோட வாசனை உங்க வீடு முழுக்க பரவுற மாரி பார்த்துக்கோங்க. இது மூலியமா வீட்டுக்குள்ள முருக கடாட்சம் அதிகமாகும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாலே, நீங்க என்ன வரன்னு கேட்கிறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றம், கடன் பிரச்சனை, வீடு, நிலம், சொத்து தகராறு, இது மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும். குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்ல, திருமண வரன் கைகூடி அமையலன்னு மனசுக்குள்ள என்ன வேண்டுதல் இருந்தாலும் இந்த தீபத்தை ஏத்தலாம். இந்த ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த தீபத்தை ஏத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருந்தா, நிச்சயம் இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட அந்த கோரிக்கையை முன்வைங்க. கூடிய சீக்கிரம் அது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.